ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லி நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நான் உம்மை சொல்லி உயர்த்துவேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே எங்களுக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற தேவன், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நெறிந்த நாணலை முறித்து போடாதவர், மங்கி எரிகிற திரியை அணைத்து போடாதவர், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற தேவன். வாய்களை திறந்து சொல்லுங்களேன், இந்த காலவெளியிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கால்வெளியிலும் நம் பலவீனர்களாக இருந்தாலும் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே நாம் பலவானாய் மாறியிருக்கிறோம். நான் பலவான் என்று சொல்லுங்கள். சுகவீனன் எவனும் தன்னை சுகவான் என்று சொல்ல கடவன், தரித்திரன் எவனும் தன்னை செல்வந்தன் என்று சொல்ல கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சமூகத்திலே வரும் பொழுது சுத்த இருதயத்தோடே அவரை தொழுது கொள்ள வருவோமாக. கடந்த நாட்களில் எல்லாம் நாம் செய்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதா இருந்ததா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். உமக்கு பிரியமுள்ளதாக இருந்ததா? என் உதடுகளினாலே நான் பேசின வார்த்தைகள், என் வாய்களை திறந்து நான் வார்த்தைகள் பேசின பொழுது அது உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக இருந்ததா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலியை நீர் விரும்புகிறதில்லை ஆண்டவரே. விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் என்று சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இரக்கம் செய்ய, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கண்ணோக்கி பார்க்க, ஹல்லேலூயா, என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். என் பாவங்களை உம்முடைய சமூகத்திலே நான் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், ஹல்லேலூயா, என்னுடைய செய்கைகள், பிரியமானவர்களை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்வேனானால், ஹல்லேலூயா, எனக்குள் தேவனுடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆவியானவர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. என்னை கண்டித்து உணர்த்துகிறாரா? இந்த பாவம், இது பாவம், இது தேவனுக்கு பிரியமில்லாத, ஹல்லேலூயா, இது பொல்லாத செய்கை, இது அக்கிரம எண்ணம் என்று சொல்லி தேவன் உணர்த்துகிற சில பல காரியங்களை இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமான வழிகளை இந்த காலை வேளையிலே தெரிந்து கொள்வோம். ஆண்டவரே, என்னை பாவமற என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் அக்கிரமமான யோசனைகளை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தாய், ஹல்லேலூயா, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் எப்படி சொல்லுவேன்? என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் எப்படி சொல்வேன் ஆண்டவரே? இந்த காலவெளியிலே என்னை சுத்திகரிக்கிற ஒரு சுத்திகரிப்பின் வெள்ளம், ஒரு சுத்திகரிக்கிற ஒரு தேவனுடைய அன்பு, ஹல்லேலூயா, அந்த இரத்தம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடும் பொழுது நீங்க வாய்களை திறந்த ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது, உங்க சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது அவர் நம் மத்தியிலே கடந்து வந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. என் நாவு உம்முடைய நீதியை உயர்த்தும் பொழுது, ஆண்டவரே, நீர் என் உதடுகளை திறந்தருளும் போது, ஆண்டவரே, என் உதடுகளை நான் திறக்கும் பொழுது, ஆண்டவரே, என் வாயை நான் திறந்து, ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று சொல்லி நான் உம்மை புகழும் பொழுது, நீர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பீடத்தின் அடையிலே ஆண்டவரே, உம்முடைய ஹல்லேலூயா, உம்முடைய பலிபீடத்தின் அருகிலே என்னை நான் தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சுகந்த பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை கழுவோம், என்னை கழுவோம், என்னை பரிசுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவோம், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயா செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அற்புதம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய
சொல்லுமா? தழும்புகளா நீ சொன்னபடியே என்னை குணமாக்குகிற வல்லமை ஆண்டவரே செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை தேடுகிற உணர்வுள்ள ஒருவன் உண்டோ என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில நமக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவர். இந்த அருமையான காலை ஆராதனை வேளையிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிடத்தில் ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி எங்களை சந்திக்கும்படியா எங்கள் நடுவிலே நீர் உலாவி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரை தொடப்பட்டவர்களாக ஆண்டவரே மாற்றத்தை பெற்றவர்களாக இங்கிருந்து தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை அடையாளங்களை கண்டு கொண்டவர்களாக அவர்களை அபிஷேகித்து ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பேசுவ நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருங்க, கரங்களை குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலும் கூடவே வந்து நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். அதிசயமாக நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். நன்றி நிறைந்து பாடிடுவேன், நல்லவர் நல்லவரே. இந்த வாயை திறந்து பாடுங்களேன், கரங்களை தட்டி ஆமென். நல்லவர் நல்லவரே, மணி போல காப்பவரே, நல்லவர் நல்லவரே, கண்ணின் மணி போல காப்பவரே, நல்லவர் நல்லவரே. அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். செங்கடல் எனக்கு முன்பாய் எதிரிட்டு வந்தாலும், யோர்தான் எனக்கு முன்பாய் கரை புரண்டோடினாலும். பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். கொஞ்சம் பலத்தோட, முழு பலத்தோட கரங்களை தட்டி, யோர்தான் எனக்கு முன்பாய் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். வழி திறக்கும் எனக்காக, வழி திறக்கும் நான் முன்னேறுவேன். கர்த்தர் முன் செல்கிறார். வழி திறக்கும் நான் முன்னேறுவேன். கர்த்தர் முன் செல்கிறார். நன்றி நிறைந்து பாடிடுவேன், நல்லவர் நல்லவரே. சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம்.
கரங்களை தட்டுவோம். உங்க கரங்களை தட்டுகிற சத்தம் என் காதுல கொஞ்சம் விழட்டுமே. முழு பலத்தோடும் கொஞ்சம் நல்லா ஓங்கி கரங்களை தட்டுவோம். ஓசையுள்ள கைத்தாளத்தோட, ஓசையுள்ள கைத்தாளத்தோட. ஓசை வருதா? ஓசை வருதா? உங்களுக்கே காது கேட்கணும். இன்னும் சத்தம் உயரட்டும். வனாந்திர பாதையிலே எனக்காய் வழி திறப்பார். வழுவாமல் காத்திடுவார். சத்தமாய் வனாந்திரத்தில் எனக்காக வழியை திறப்பார். ஆமென். எனக்காக என் கரம் பிடித்து, ஆமென், என் கரத்தை பிடித்தவர் நடத்துவார். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கூடவே நடத்திடுவார். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் சந்தோஷமாய். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி நிறைந்து பாடிடுவே. நல்லவர் நல்லவரே. நன்றி நிறைந்து பாடிடுவே. நல்லவர் நல்லவரே. கண்ணின் மணி போல, கண்ணின் மணி போல காப்பவரே. நல்லவர் நல்லவரே. சத்தம் குறையுது. கை தட்டுற சத்தம் குறையணும். கை தட்டுற சத்தம் உயரணும். நல்லவரே. அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் இனியும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட இனியும் நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். எனக்காய் ஜீவன் விட்டவரே. என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே. வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கரங்களை தட்டி பாடுங்கள். வாலிப பிள்ளைகள் கரங்களை தட்டி பாடுவோம். வழி நடத்துவாரே. 10 நிமிஷம் தான். இன்னும் 10 நிமிஷம் மாத்திரமே ஆராதனைக்காக இருக்கிறோம். கரங்களை தட்டி பாடுவோம். நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே என்னை வழியிலே இயேசு போதுமே. கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல், ஆமென், ஜெபத்தோட எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல், உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலக மாமிச பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை இந்த காலவெளியிலே தேவன் நமக்கு தருவாராக. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மீண்டுமாய் இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். என்னை அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்தி கொண்டு போவார். என் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
இந்த காலவெளியில இந்த பாடல் வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது. மனிதர் என்னை கைவிட்டாலும், என் மாம்சம் அழுகி நாரிட்டாலும், என் ஐஸ்வர்யம் யாவும் அழுந்திட்டாலும், என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுறவங்க கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், கொஞ்சம் சத்தமா பாடுங்களேன். அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே சொல்வோம். எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கும் என்று சொல்லி, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாதிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதர்களை நம்பி நாம் வந்திருக்கலாம். சில நேரங்களில் மலையை போல மனிதர்களை நம்பி இன்றைக்கு அது போதும் என் வாழ்க்கையில்னு சொல்லி சுகமாய் நாம் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த மனிதர்கள் நம்மை கைவிடும் பொழுது, அந்த மனிதர்கள், நீங்கள் நம்பியிருந்த பணம், நீங்கள் நம்பியிருந்த சொத்துக்கள், நீங்க நம்பியிருந்த கணவர், நீங்க நம்பியிருந்த மனைவி, ஹல்லேலூயா, நீங்க நம்பியிருந்த குடும்பம், தாய் தகப்பன், ஹல்லேலூயா, இதெல்லாம் மலையை போல நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்கக்கூடாது பிரியமானவர்களே. மலைகள் விலகினாலும், அப்படிப்பட்ட பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாக ஒருவேளை கணவரை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம். பல நேரங்களில் நான் எப்படி தனிமையாய் இந்த பாதையில் நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி வேதனைகளின் வழியாக நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். நான் தனிமையாய் இந்த பாதையிலே நான் எப்படி ஓடுவேன் என்று சொல்லி இந்த காலவெளியிலே ஆண்டவர் உங்களுடைய வலது கரத்தை அவர் பிடிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் உடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இன்றைக்கு நம்முடைய முழங்கால்களும் நம்முடைய ஒவ்வொரு அவயமும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவரை புகழ்த்தும் பொழுது, அவர் நம்முடைய வலது கரத்தை பிடிக்கிறார். அவர் நம் சமீபமாய் வருகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டவர்களுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிட்ட ஒருவர் முகத்தையும் அவர் வெட்கப்பட பண்ணினதே இல்லை. ஹல்லேலூயா. மனிதர்கள் கைவிடலாம், மாம்சமான யாவரும் உங்களை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் பெயர்ல, கர்த்தர் மேல விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. நான் சந்திக்க போகிறது கர்த்தர் ஒருவரை தான். ஆவியானவருடைய வழிகாட்டுதலுக்கு, ஆவியானவருடைய இடைப்படுவதற்கு நாம் இடம் கொடுப்போம் பிரியமானவர்களே. Thank you Lord. Hallelujah. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய
நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்த உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. நீரில்லா எந்தன் வாழ்க்கை ஆதாரமாய் நினைத்த உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு என் கண்ணீரை துடைக்க வந்தவர், என்னுடைய காலமெல்லாம் கண்மணி போல நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையிலே நாம் தனிமையானவர்கள் அல்ல. நம்முடைய பாதையிலே நாம் தனிமையாய் போகிறவர்கள் அல்ல. நம்முடைய கண்ணீரை துடைக்க ஒருவர், காலமெல்லாம் நம்மை கண்மணி போல நடத்துவதற்கு இந்த காலவேளையிலே ஒருவர் இருக்கிறார். அவருடைய கரத்தை பிடிப்போமாக. கரங்களை உயர்த்தி, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென். ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன். அவன் நாமம் எலோஹிம் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து. கரங்களை உயர்த்தி ஆமென். கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன். அவரை பார்த்து உயர்த்துவோமாக. யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உங்க சத்தம் உயரட்டும். உம்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, என் கால்கள் தடுமாறும் பொழுது உம்மை போல என்னை நடத்துவதற்கு ஆமென். இருளில் வெளிச்சமாய், என் கண்ணீரிலே எனக்கு ஆதாரமாய், உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா
சொல்லுமா? போகுதையா உம்மை தான் எந்தன் வாழ்வில் நிறைய ஆதாரம், நிறைய நம்பிக்கை. எந்தன் வாழ்க்கை வினாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அடோனாய் நான் உம்மை பணிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. கலங்கி நின்ற எம்மை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து இதுவரையிலும் அவர் என்னை ஒரு விசை கூட கைவிடவில்லை. ஒரு நிமிஷம் கூட உறங்காமல் தூங்காமல் விழிப்பா என்னை நடத்தி வந்தார். இனிமேலும் என்னை நடத்துவார். எல்லாரும் கரம் உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் நீர் ஒருவரே கர்த்தர், உம்மை அல்லாமல் தேவன் இல்லை. உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தும். எலோஹிம், யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா. யெகோவா என்பதே அவருடைய நாமம். அவர் நாமம் அதிசயமானவர். இந்த நாளில் நம் மத்தியில் அதிசயங்களை செய்வார். உமக்கே சகல துதி கன மகிமையாவும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதியும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.